ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெளிச்சம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் ரேஷன் பருப்பை வச்சு எப்படி கீரை சாம்பார் வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ஒரு 250 ரேஷன் பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். பண்ணிட்ட உடனே ஒரு செம்பு பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடாகட்டும். ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி கடுகு உளுத்தம் பருப்பு, அரை கரண்டி சோம்பு, ஒரு 5 காய்ந்த மிளகாய் இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாயும் 2 கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் ரேஷன் பருப்பை 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எப்படி குழஞ்சிருக்கு. இப்போ இதை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். அலசி ஊற்றிக்கலாம். எப்பவுமே கீரை சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போதும் உப்பு. சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. நான் 2 கப்பு கீரையை நல்லா அலசி ஒரு 3 அலசி வச்சுருக்கேன். தண்ணி வெடிக்க வச்சு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கீரையை சேர்த்துக்க போகிறேன்.
கீரையை சேர்த்தாச்சு. கிளற தேவையில்லை, அப்படியே வச்சுருக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். பாருங்கள், சைடெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். லைட்டாக பாருங்கள், கீரை கலர் மாறிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னாக்கா வேறு கலரில் வந்துடும். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ரேஷன் பருப்பை வச்சு ஒரு அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.